Hello coders, welcome back to K64. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டில் உள்ள கன்வென்ஷனல் கமிட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு கமிட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்க ஒரு ஃபோல்டரை இல்லைன்னா நம்மகிட்ட இருக்க ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்டை எப்படி கிட்டில் புஷ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஓகேவா? புஷ் பண்ண ப்ராஜெக்டை எப்படி கிட்லேயே நம்ம ஹோஸ்ட் பண்ணுறதுங்கையும் இதில் பார்த்துடலாம். ஸோ இதில் நான் யூஸ் பண்ண ப்ராஜெக்ட்னா நார்மல் HTML ஃபைல் தான். ஸோ எந்த ஃப்ரேம் ஒர்க்குமே நான் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த தான் நான் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் ரியாக்ட்லாம் ஆங்குலரில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம வெர்சல், நெட்லிஃபை இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதை நம்ம எப்படி டெப்ளாய் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அப்படி அந்த வீடியோலாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, அந்த வீடியோ நம்ம பண்ணலாம். இல்லை யூடியூப்பில் அதுக்குன்னே நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதை சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ நமக்கு ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த கிட்டில் எப்படி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணி ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி அந்த ரெபாசிட்டரிக்கு இங்கேருந்து நம்ம எப்படி அங்கே புஷ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. நான் பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா, ஒரு CSS ஃபோல்டர் இருக்குது, இமேஜஸ் ஃபோல்டர் இருக்குது, ஒரு JS ஃபோல்டர் இருக்குது, ஒரு index.html ஃபைல் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஃபைல் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும், ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ பட் இது மட்டும் மேண்டட்ரி. HTML ஃபைல் வந்து நீங்கள் எவ்வளோ ஃபைல்னாலும் வச்சுக்கோங்க, அதில் உங்களோட மெயின் ஃபைல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபைல் வந்து எப்பயுமே இண்டெக்ஸ் தான் அதுக்கு நேம் இருக்கணும். ஸோ அந்த நேம் வந்து index.html அப்படின்னு தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து GitHubலையோ இதுலையோ ஹோஸ்ட் பண்ணும்போது இந்த HTML ஓரியன்ட், அதாவது எந்த ஃப்ரேம் ஒர்க்குமே இல்லாத ப்ராஜெக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஹோஸ்ட் ஆகும்போது ரன் ஆகும். இல்லாட்டி நமக்கு வந்து பில்டு ஃபெயில் ஆயிடும். ஓகேவா? ஓகே கூடஸ், நம்ம வந்து இதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் கிட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அந்த கிட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேராக போயிட்டு கிட் டவுன்லோட் ஃபார் உங்கள்கிட்ட என்ன விண்டோஸ் இருக்கோ அதை அடிச்சுக்கோங்க. ஸோ டவுன்லோட் கிட்ஸ் அப்படின்ட்டு வரும். ஸோ அதில் போயிட்டு உங்கள்கிட்ட என்ன சிஸ்டம் இருக்குது அப்படின்ட்டு நம்மகிட்ட விண்டோஸ் இருக்குது. ஸோ விண்டோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் பண்ணதை அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ தென் அவ்வளோதான். தென் அடுத்த ரெக்யர்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு GitHub அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ இந்த 2 இருந்துச்சுன்னா போதும், நம்ம வந்து ஒரு ஈஸியாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்டு அதை ஈஸியாக நம்ம பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ GitHub பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, பேக்கப் தென் டெப்ளாய் அதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே guys, அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை Genreviews.online. ஸோ இந்த வெப்சைட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸுக்கு ரிவ்யூஸ் தந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்குற ரிவ்யூஸ் எல்லாமே ஜென்யூனாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, அதாவது எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் லைக் ஃபோன், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச், இந்த மாதிரி நிறைய 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 எல்லா திங்ஸுமே வந்து ஜென்யூனாக ரிவ்யூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது வாங்க போகிறீங்கன்னா அப்படின்னா இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி நீங்கள் அந்த ரிவ்யூவை செக் பண்ணிட்டு கூட நீங்கள் அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஓகே கூட, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்மகிட்ட ரெக்யர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் சொல்லியிருந்தோம்னா, கிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், தென் GitHubல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ நம்மகிட்ட இப்போ ரெண்டுமே இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம ப்ராஜெக்ட் போயிடும். ஸோ இது என்னோட ப்ராஜெக்டோட பேரண்ட் ஃபோல்டர். இந்த ஃபோல்டருக்குள்ளே என்னோட மொத்த ப்ராஜெக்ட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை இங்கே வச்சு அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் விண்டோஸ் 11 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஓப்பன் இன் டெர்மினல்னு இருக்கும். சப்போஸ் நீங்கள் விண்டோஸ் 10 வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பாரில் போய்ட்டு கிளிக் பண்ணிட்டு அங்கே CMD அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அந்த ஃபோல்டருக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கமெண்ட் அடிக்க போகிறோம். ஸோ கரெக்டாக கணிச்சுக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு நோட் பேடில் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதில் டைப் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே கூடஸ். ஸோ கிட் இனிட் இந்த கமெண்ட் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரை ஒரு ரெபாசிட்டரியாக அது வந்து இனிஷியலைசேஷன் பண்ணும். ஸோ அதுக்கு தான் இந்த கமெண்ட். ஸோ அந்த கமெண்ட் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ண போகிறோம். ஸோ கிட் இனிட். ஸோ டைப் பண்ணி என்டர் பண்ணிட்டேன். நமக்கு என்ன அவுட்புட்டாக வந்திருக்குன்னா, ஒரு எம்டி கிட் ரெபாசிட்டரியாக இந்த ஃபைல் பார்த்து நம்ம வந்து இவங்க வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்திருக்கு. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவங்க வந்து .git அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து நமக்கு இங்கே கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வியூவில் போய்ட்டு ஹிடன் ஃபைல்ஸை வியூ கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு அது தெரியும். ஸோ ஹிடன் ஐட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிட் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ஃபைல் வந்துருச்சுன்னா அந்த ரெபாசிட்டரி வந்து கிட்டாக, அதாவது ஒரு ரெபாசிட்டரி ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட் ஆட். ஸோ இதான் செகண்ட் கமெண்ட். இந்த கமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு எம்டி ரெபாசிட்டரி தான் ஓகே இருக்கும். நீங்கள் அதில் அந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா
இனிஷியலைஸ்டு எம்ப்டி கிட் ரெபாசிட்டரி அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இந்த ரெபாசிட்டரியில இப்போ எதுவுமே இல்ல. ஸோ அதில நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கான கமாண்ட் தான் பார்த்தீங்கன்னா, git add. git add. இதில வந்து நம்ம ஒரு ஃபைல் நேமா போட்டு கூட ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பதிலா நம்ம ஒரு டாட் வச்சுட்டு என்டர் குடுத்தோம்னா என்ன ஆகும்னா, நம்மள்ட்ட இருக்க மொத்த ஃபைலுமே நம்ம ரெபாசிட்டரிக்குள்ள ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ git add போட்டு ஸ்பேஸ் ஒரு டாட் வச்சு என்டர் குடுத்தீங்கன்னா, எல்லாமே ஆட் ஆயிட்டு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து என்ன கமாண்ட் அப்படின்னா, ஸோ ஆட் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் கமாண்ட் என்னன்னா, git commit. ஸோ git commit அந்த ஃபுல் கமாண்ட். ஸோ லாஸ்ட் வீடியோல ஃபுல்லா பார்த்திருந்தோம். ஸோ அந்த கன்வென்ஷனல் கமாண்ட்ஸ்லாம் எப்படி குடுக்குறது? அத நம்ம எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அடுத்த கமாண்ட் என்னன்னா git commit. ஓகேவா? ஸோ git commit -m. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் குடுக்கும்போது நான் என்ன கமாண்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ இனிஷியல் commit அப்படின்னு குடுத்து என்டர் குடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு ரெபாசிட்டரியா இருக்கு. இத வந்து நம்ம வந்து லோக்கல் சிஸ்டம்ல ரெபாசிட்டரியா வச்சிருக்கோம். இது நம்ம அடுத்து எங்க பண்ணணும்னா, நம்மளோட ஆன்லைனுக்கு கொண்டு போணும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம GitHub அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அங்க வந்து ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும். இங்க வந்து நியூன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணீங்கன்னா நியூ ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணலாம். ஸோ எங்க வச்சுக்கிட்டேன்னா, பூட்ஸ்ட்ராப் டெமோ அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன். ஓகே. தென் பப்ளிக் எதுவுமே நேம் மட்டும் குடுத்துட்டு கிரியேட் ரெபாசிட்டரி கிளிக் பண்ணிருங்க. வேற எதையுமே நீங்க கிளிக் பண்ணாதீங்க. அப்பதான் நம்ம கரெக்ட்டா சிங்க் ஆக முடியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அப்படியே கீழ வந்தீங்கன்னா, புஷ் அன் எக்ஸிஸ்டிங் ரெபாசிட்டரி ஃப்ரம் த கமாண்ட் லைன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த 3 லைன் கமாண்ட தான் நம்ம நெக்ஸ்ட் ரன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன கமெண்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இதிலேயே குடுத்துருப்பாங்க ரிமோட் ஆர்ஜின் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆர்ஜினையும் அந்த ஆர்ஜினையும் கனெக்ட் பண்ணும். ஸோ ஓகேவா? ஓகே. ஸோ இத நம்ம என்டர் பண்ணிட்டோம்னா, கனெக்ட் ஆயிருச்சு. ஸோ எந்த எரரும் வராட்டினா கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கமாண்ட். ஸோ பிரான்ச்ச வந்து கான்ஃபிகர் பண்றாங்க. ஸோ எந்த பிரான்ச்ல வந்து நமக்கு வந்து மெயின் பிரான்ச் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இங்க வந்து ஒரு பிரான்ச் வந்து கிரியேட் பண்றாங்க மெயின் அப்படின்ட்டு. ஓகே. ஆல்ரெடி இருக்கும். இருந்தாலும் ஒரு கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து கண்டிப்பா போட்டுக்கோங்க. ஸோ லாஸ்ட் என்ன பண்ண போறோம்? புஷ் பண்ண போறோம். புஷ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கோட பூரா ஆன்லைனுக்கு தள்ளிரும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் புஷ் முடிஞ்ச உடனேயும் நீங்க இங்க வந்து உங்க கோட, அதாவது உங்களோட அந்த ப்ரௌசர ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்மட்ட சிஸ்டம்ல இருந்த எல்லா ஃபைலும் இங்க வந்திருக்குங்க. அவ்வளதான். இப்படிதான் ஒரு HTML ப்ராஜெக்ட்ட நம்ம லோக்கல் சிஸ்டம்ல இருந்து கிட் வழியா GitHubக்கு புஷ் பண்றோம். இது வந்து நமக்கு வந்து ஒரு பேக்கப்பா இருக்கும். இத வச்சு நம்ம இன்னும் நெறைய வேலைகள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாபிக்க முடிச்சுட்டோம். என்ன முடிச்சுட்டோம்? எப்படி புஷ் பண்றது? அதாவது எப்படி இங்கிருந்து அங்க அனுப்புறது அப்படிங்கிறத எப்படி பேக்கப் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம ஒண்ணு சொல்லியிருந்தோம். இந்த வெப்சைட் எப்படி நம்ம ஹோஸ்ட் பண்ற போறோம்? அதாவது GitHubலயே எப்படி ஹோஸ்ட் பண்ண போறோம்? அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அதையும் நம்ம இப்ப வந்து சொல்லப் போறோம். ஓகேவா? ஸோ நீங்க இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இடத்துல செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைட்ல அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல பேஜஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ பேஜஸ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அதுல டெப்ளாய் ஃப்ரம் எ பில்ட் அண்ட் டெப்ளாய்மென்ட் அதுக்கு கீழ சோர்ஸ் என்ன இருக்கும்னா, டெப்ளாய் ஃப்ரம் எ பிரான்ச் அத அப்படியே விட்டுருங்க. தென் பிரான்ச்ச வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பிரான்ச்ல வந்து மெயின் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, இந்த இடத்துல சேவ்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. நம்ம இப்ப ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்லாம் ஒரு சீக்கிரமே அது பில்ட் ஆயிரும். ஒருக்கா ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு இன்னும் பில்ட் ஆகல. கரெக்ட்டா? ஓகே ஆகல. ஸோ நீங்க கஸ்டம் டொமைன்லாம் வச்சிருந்தா கூட அத கூட இங்க குடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஒன்ஸ் இங்க போயிட்டு, அங்க போயிட்டு அப்படி இப்படியே சுத்தி வருவோம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இனிஷியல் கமிட் இங்க குடுத்துருக்கோம். அது வந்து பெண்டிங்ல இருக்கு. ஸோ நம்ம என்னென்ன கமிட்லாம் குடுத்துருக்கோம் அப்படிங்கிறத அந்த கமிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, நம்ம கமிட் வந்து இந்தா இருக்கு. இப்ப டிக் வந்துருச்சு. இப்ப போய் நம்ம செட்டிங்ஸ்ல போய் பார்க்கலாம். செட்டிங்ஸ் இங்க இருந்து பேஜஸ் பாருங்க இங்க நமக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஒரு லிங்க் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ அந்த லிங்க்க நம்ம இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோஸ்ட் பண்ண வெப்சைட் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் நான் அதுல வச்சிருந்தேன். ஸோ ஓகே. உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா நான் வந்து அத எங்கேயும் இது பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த டேட்டா சிஸ்டம்ல டபுள் கிளிக் பண்ணோம்னா, எனக்கு இது அப்படியே ரன் ஆயிரும். ஸோ இது வந்து என்னோட லோக்கல்ல இருக்குது. இங்க பார்த்தீங்கன்னா, விசிட் கோட்ஸ் புட் ஸ்டாப். ஸோ அதே இங்க இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நான் வந்து விசிட் சைட் இன்னொரு டாக்குமெண்ட்ல வந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஹோஸ்டட். இது லோக்கல்ல இருக்குது. இது ஹோஸ்ட் ஆனது. ஓகேவா? டிஃபரெண்ட் புரியுதா? அவ்வளோதான் கூட. இந்த மாரி தான் நம்ம GitHubல
ஒரு ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணி அது நார்மல் HTML ப்ராஜெக்ட்டா இருக்கு. நீங்க ஒரு பிகினர்லாம் இந்த மாரி தான் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே பக்காவா ஒர்க் ஆகும். நீங்க வந்து பெரிய வெப்சைட்லாம் பில்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ அடுத்து எந்தெந்த மாரி கன்டென்ட்லாம் போடலாம்? உங்களுக்கு எந்தெந்த மாரி கன்டென்ட்லாம் தெரியல? இந்த மாரி தான் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்தந்த மாரி கன்டென்ட்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் வந்து ஓரளவு ஃபுல்லா முடிச்சுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரியாக்ட்க்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி தான் பேசப் போறோம். ஸோ அப்படியே நம்ம சைட்ல இந்த GitHub எதுக்கு நம்ம பண்றோம் அப்படின்னா, ஸோ Git தெரிஞ்சா தான் நம்ம ஒரு முழுமையான டெவலப்பராவே மாற முடியும். ஸோ அதனால தான் நம்ம இதையும் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே கூடஸ். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இந்த கன்வென்ஷனல் கமெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம். எண்ட் கார்ட்ல குடுக்குறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே இந்த வீடியோ இவ்வளோதான். ஓகே கூடஸ். தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.